இன்னைக்கு 2005 ஜனவரி 18 பாபா பேசின அவ்யக்த முரளி. இந்த முரளியில பாபா நாங்க சத்திய யுகத்துல போய் ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழ போறோம். ஆனா அது 21 பிறவிக்கு நாங்க வாழ போறோம். அதுல சத்திய யுகத்துல 8 பிறவி, திரேதா யுகத்துல 12 பிறவி. முதல் பிறவி அந்த ஜீவன் முக்தி வாழ்க்கையை நாங்க அனுபவிக்கிறது இப்ப இந்த சங்கம யுகத்துல. பாபா சொல்ற சத்திய யுகத்துல நீங்க அனுபவிச்சு வாழ போற ஜீவன் முக்தியை விட இப்ப சங்கம யுகத்துல நாங்க அனுபவிக்கிற ஜீவன் முக்தி வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை என்று சொல்ற. மிக மிகவும் அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்று சொல்ற. உண்மையா? அப்படியா இருக்கு உங்களுக்கு? சங்கம யுகத்துல நாங்க அனுபவிச்சு வாழ்ற ஜீவன் முக்தி வாழ்க்கை சத்திய யுகத்துல நாங்க எஃபர்ட்டே போடாமல் ஒரு பந்தன் முக்த வாழ்க்கை. ஜீவன் முக்தி என்றா பந்தன் முக்த வாழ்க்கை. பந்தனங்கள் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு, சரீரமோ உறவுகளோ அல்லது இந்த கர்ம வினைகளோ எல்லா விதமான பந்தனத்திலிருந்தும் நான் விடுபட்ட நிலையில சுதந்திரமா இயல்பா முயற்சியே இல்லாமல் வாழ்ற ஒரு நிலைதான் சத்திய யுகத்துல வாழ்ற வாழ்க்கை. ஆனா சங்கம யுகத்துல நான் எல்லாத்துக்கும் மத்தியில எல்லாம் இருக்கத்தக்கதா அது எல்லாத்துக்கும் நடுவுல ஞானம் யோகம் என்ற 2 சக்திகளை பிரதானமா பயன்படுத்தி பாபாண்ட துணையோட பாபாண்ட வழிநடத்தலோட அவர்ந்த சகவாசத்துல வாழுற என்ன நான் இந்த பிணைப்புகள்ல இருந்து விடுவிச்சு வாழ்ற நிலைதான் இப்ப நாங்க சங்கம யுகத்துல அனுபவிக்கிறோம். அப்ப வெளியில எல்லாரும் சுத்த வர அந்த பிணைப்புகளுக்குள்ள இருக்கிறது எங்களால பார்க்கக்கூடியதா இருக்குது. அது என்றால் எனக்கும் ஞாபகம் இருக்குது. நான் எவ்வளவு ஒரு இறுக்கமான வாழ்க்கையில இருக்கிறேன், இப்ப இவ்வளவு லூஸான ஒரு வாழ்க்கையில இருக்கிறேன், இவ்வளவு ஒரு தளர்வான ஒரு வாழ்க்கையில இருக்கிறேன். அப்பாடா வந்து இருக்குது. இப்ப நான் வெளியில போகையில உள்ள எல்லா குளிர்டுப்புகளையும் போட்டு அந்த பூட்ஸ போட்டு அதை போட்டு இதை போட்டு பேக் பண்ண மாதிரி போவான். பிறகு திருப்பி வீட்டை வந்தோடனே எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு நல்ல ரிலாக்ஸ்டா ஈஸியா இருக்கு. எனக்கு அந்த வித்தியாசம் விளங்குமல்லோ. அந்த ரிலாக்ஸ்டான ஈஸியான நிலை தான் சத்திய யுகத்துல எப்பவுமே இருக்கும். சங்கம யுகத்துல அப்படி இறுக்கமா இருந்துச்சு. பிறகு நான் வந்து இப்ப நல்ல லூஸான வாழ்க்கை வாழ்றேன். இப்ப ரெண்டும் எனக்கு தெரியும். சத்திய யுகத்துல எனக்கு ரெண்டும் தெரியாது. பாபா சொல்ற இப்ப நான் வாழ்ற சங்கம யுகத்துல வாழ்ற அந்த வாழ்க்கை தான் ஜீவன் முக்தி வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்ற. இன்றைய முரளியில தலைப்பு ஒரு நொடியில் சரீர உணர்வில் இருந்து விலகி ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவியுங்கள். அப்ப அந்த ஜீவன் முக்தி ஸ்திதியை பாபா நினைச்ச உடனே அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் சொல்றார். நான் நினைச்ச உடனே இந்த மனச நான் சொல்லுற இடத்துல சொல்லுற மாதிரி சொல்லுற அளவு நேரத்துக்கு நிப்பாட்டக்கூடிய ஒரு நிலை, அதைத்தான் ஜீவன் முக்தி நிலைன்னு சொல்ற. அது ஒரு நொடியில ஒரு செகண்ட்ல நடக்கணும். அந்த நிலையை நீங்க அனுபவிச்சு அந்த நிலையை நீங்க மற்றவர்களுக்கும் தானமாக கொடுங்கள் சொல்ற. தானமாக கொடுக்கிற வள்ளலாகுங்கள் என்று சொல்ற. மாஸ்டர் ஜீவன் முக்தி தாத்தாவாகுங்கள், வள்ளலாகுங்கள், கொடையாளியாகுங்கள், தானியாகுங்கள் என்று சொல்றார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ மற்றவர்களுக்கும் பெற பண்ணுங்க என்று சொல்ற. இன்னைக்கு பாபா ஒவ்வொரு முறையும் பாபா வந்து பேசிக்க தான் எப்படியான பிள்ளைகளை சந்திக்கிறேன், எப்படியான தந்தை வந்து என்று சொல்லுவார், எப்படியான ஒரு ஒன்று கூடலுக்குள்ள வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார். சில நேரம் மதுபனையும் வர்ணிச்சு சொல்லுவார், எப்படியான இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்றெல்லாம் பாபா சொல்லுவார். இன்று பாபா லவ்லி அண்ட் லக்கி சில்ட்ரனை பார்க்கிறேன் என்று சொல்றார். எந்த விதத்தில் லக்கி குழந்தைகள்?
பாபாங்களை லவ்லி குழந்தைகள், இனிமையான அன்பான குழந்தைகள், அதே நேரம் லக்கி சில்ட்ரன் சொல்றார், அதிர்ஷ்டசாலி குழந்தைகளை நான் பார்க்கிறேன். எந்த விதத்தில் லக்கி குழந்தைகள்? நாங்கள் இறைவனுடைய அன்பை, எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர் வாங்கோ. அப்ப எந்த விதத்துல நாங்கள் லக்கியா இருக்கிறோம்? லக்கி குழந்தைகள் இறைவனின் அன்பை நேரடியாக அனுபவிக்கும் பெறுவேரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டசாலி குழந்தைகளை நான் இன்றைக்கு பார்க்கிறேன் என்று சொல்றார். அப்ப என்னத்தை இன்றைக்கு பாபா அதிர்ஷ்டம் என்று சொல்லி எங்கள குறிப்பிட்டு சொல்றாருண்டா, இறைவனுடைய அன்பை நேரடியாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்க பெற்றிருக்கிறோம். இந்த அன்பானது கடவுள்கிட்ட நான் நேரடியா அனுபவிக்கிற இந்த அன்பு எனக்கு என்னெல்லாம் செய்யக்கூடியது என்று சொல்றார். குழந்தைகள், இந்த அன்பு குழந்தைகளை தந்தைக்கு சொந்தமாக்கி இருக்கிறது. அன்றைக்கும் நாங்க பார்த்தோம் தானே, நாங்க பாபாட்ட வந்து இந்த அறிமுக பாடம் படிச்ச உடனேயே நாங்க நாங்க ஒபிஷியலா பாபாண்ட குழந்தை தான். ஆனா அதாவது வந்து இப்ப எப்படி சொல்லுவோமே, லீகலா நான் பாபாண்ட குழந்தை தான், பாபாவுக்கு குழந்தையா பிறந்துட்டேன். ஆனா பாபாவுல எனக்கு ஒரு அன்பு வளர்றது, பாபாவை நான் இதயபூர்வமா ஏற்றுக்கொள்றது தான் நான் பாபாண்ட குழந்தையாகிறது. பாபா என்ன தன்னுடைய குழந்தையாக்கிட்டார், நான் இனி பாபாண்ட குழந்தையாகணும் பாபாக்கு. அப்ப நான் எவ்வளவு தூரம் பாபாவை விளங்கி கொள்றேன், பாபாவை ஸ்டடி பண்றேன், பாபாவை பற்றி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், எனக்கு பாபாவில் ஒரு நம்பிக்கை, நான் பாபாவின் அந்த அன்பை நானா இந்த சொந்த புத்தியால, இந்த சொந்த இதயத்தால அனுபவிச்சு ஏற்றுக்கொள்றேன். அப்பதான் நான் பாபாண்ட குழந்தையாகிறேன். அப்ப பாபாண்ட குழந்தையா எங்களை இந்த அன்பு ஆக்கி இருக்குது. அடுத்தது இந்த அன்பு எங்களை லேசாக வெற்றியாளர் ஆக்கி இருக்கிறது. அப்ப நாங்க நிறைய விஷயங்கள்ல இருந்து விடுபட்டிருப்போம். பாபாட்ட வந்தா பிறகு நிறைய விஷயங்கள்ல எங்களுக்குள்ள நாங்க மாற்றத்தை கொண்டு வந்திருப்போம், நிறைய விஷயங்கள்ல தெளிவடைஞ்சிருப்போம், நிறைய விஷயங்கள்ல உறுதியாகி இருப்போம். அப்ப அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வெற்றி தானே. சின்ன சின்ன வெற்றிகள், பெரிய வெற்றி அது ஒன்று இருக்குது. ஆனா சின்ன சின்ன பல வெற்றிகளை எங்களை அனுபவிக்க வச்சிருக்குது. இப்படி பாபால நம்ம வச்சிருக்கிற இந்த அன்பு, பாபா என்னில வச்சிருக்கிற அன்பு எங்களை நாங்கள் நிலையத்திலிருந்து எங்களை நாங்கள் என்ன நிலையிலிருந்து என்னவாக ஆக்கி இருக்கிறது என்றது குழந்தைகளுக்கு தெரியும். பாபாண்ட அன்பு என்ன, என்ன நிலையிலிருந்து என்ன வாக்கி இருக்கிறது. ஒன்று, என்ன பாபாவுக்கு சொந்தமாக்கி இருக்குது. இரண்டாவது, என்ன வெற்றியாளராக்கி இருக்குது. மூன்றாவது, என்ன நிலையிலிருந்து என்ன வாக்கி இருக்கின்ற அன்பு என்ன என்பதை என்னால பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது வந்து இந்த இறைவனின் அன்பு எங்களை கடவுளின் பல பொக்கிஷங்களுக்கு உரிமையாளர் ஆக்கி இருக்கிறது. அவருடைய எல்லா பொக்கிஷங்களுக்கும் உரிய சாவி எது? எல்லா பொக்கிஷங்களுக்கும் உரிய சாவி பாபா என்ன சொல்றவர்? பாபான பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே நான் என்னுடைய பொக்கிஷங்கள் என்று நான் உணர்வதற்கான கோல்டன் கீ என்று சொல்ற தங்கச்சாவி அது எது? இப்போ ஒரு அரசனுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார். அவர் குழந்தையா இருக்கும் வரைக்கும் அவர் வாரிசு தான், பிறந்துட்டார். ஆனா அவருக்குண்டு தான் இந்த ராஜ்யத்தின் வாரிசு. இந்த எல்லா பொக்கிஷங்களுக்கும் எல்லா சொத்துக்களுக்கும் நான் தான் வாரிசு என்ற அந்த உணர்வு அவருக்கு எப்ப வரும்? எப்ப வரும்? அவருக்கு அப்பா யார் என்று விளங்கிக்க, அந்த அப்பா யாரு, அந்த அப்பாக்கு நான் மகன், என் அப்பா தான் ராசா. இல்லாட்டி அந்த பிள்ளை குழந்தையா தானே இருக்கும். அதுக்கு அந்த அப்பான பவர் தெரியாதല്ലോ. வளர வளர அதுக்கு அந்த அப்பா யாருன்னு தெரியும். தெரிஞ்சா பிறகு
அதோட அந்த அன்பின் நிமித்தம் அது எந்தே அப்பா என்று சொல்லும். எந்தே அப்பா இது 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 இப்ப வேற யாரும் பிள்ளைகள் இது எந்தே அப்பான்னு சொன்னா கண்டுபிடிப்பினும். இல்லை இல்ல அது எந்த அப்பா சண்டைபிடிப்பினும். அப்படியே பாபாவை நான் எவ்வளவு தூரம் இதயபூர்வமாக அன்போட மேரா பாபா என்று நான் சொல்றேனோ, அப்படி நான் இதயபூர்வமா என்னுடைய பாபா என்று நான் சொல்லேக்கல எல்லா பொக்கிஷங்களும் எனக்குள்ள வந்து நிறைஞ்சுது. நான் ஒரு முழு நிறைவான நிலையை நான் உணர்வேன். மேரா பாபான்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னு நான் நினைக்க மாட்டேன். மேரா பாபான்னு நான் சொல்றேன்டா பாபா என்னுடையவர்டா எல்லாத்துக்கும் தீர்வு, எல்லாத்துக்கும் ஒரு நிறைவு, அப்படியான உண்டை நான் எனதாக்கி இருக்கிறேன். அப்ப மேரா பாபா என்றதும் எல்லா பேறுகளையும் அவர் எனக்குள்ள நிறைத்து விடுறார். சர்வ சக்திகளால் நான் நிறைஞ்ச நிலையில பிறகு என்ன நான் யார் என்று நினைப்பேன்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகிவிடுகிறேன். அதோட நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகிவிடுகிறீர்கள் என்று பாபா சொல்றார். எங்கள் பிராமண கஜானாவில், இந்த பிராமண குழந்தைகள கஜானாவில் அடைய முடியாதது ஒன்றுமே இல்லை என்ற பாடலையும் நீங்கள் பாடுகிறீர்கள். இந்த பிராமண ஆத்மாக்களுக்கு என்னதான் இயலாது? துணிவு இல்லையா? தாராளமா இருக்கு. துணிவு இருக்குன்றதுக்காக வேண்டி பணிவு இல்லையா? அடுத்த நிமிஷம் பணிவாயும் எனக்கு இருக்கேல. உறுதி இல்லையா? அதுவும் இருக்குது. விட்டு கொடுக்க மாட்டோமா? விட்டு கொடுப்போம். அப்படி எல்லாமே இருக்குது. என்னதான் இல்லை? இப்ப ஞானம் எல்லாம் இருக்கு, விவேகம் இருக்குது, தெய்வீக குணங்கள் இருக்குது, தெய்வீக சக்திகள் இருக்குது, எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இப்ப இந்த பிராமண கஜானாவில் அடைய முடியாதது ஒன்றுமே இல்லை என்ற ஒரு பாடலை நீங்கள் பாடுகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு பிராமண குழந்தையும் ஒரு கோடி ஆத்மாவில் ஒரு பாக்கியசாலி குழந்தை. ஒரு கோடியில உண்டு உண்டு பாபா பொறுக்கி பொறுக்கி வச்சிருக்கிறார். இல்லைன்னா தேவாத்மாக்கள் எல்லாமே இப்ப 7-8 பில்லியன் கோடி ஆத்மாக்களுக்குள்ள அந்த 9 லட்சம் சிதறுண்டு போய் இருக்குது. முதலாவது 9 லட்சம், பிறகு 2 மில்லியன், பிறகு திரேதாயுக கடைசி வரைக்கும் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் சிதறுண்டு போய் இருக்குது. இப்ப அதுல பாபா பொறுக்கி 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 எடுக்கிறார். அப்ப கோடிக்குள்ள ஒன்று ரெண்டு ஒவ்வொன்றையும் பார்க்கிறாரா ஒவ்வொரு பிள்ளையையும். இன்றைய நினைவு நாளில் விசேஷமாக பாப்தாதா உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை குழந்தைகளிடம் அர்ப்பணித்து விட்டார். அப்ப இந்த நாள் தானே பாபா பிள்ளைகள்கிட்ட சேவை பொறுப்பை கையளிச்ச நாள். அப்ப பாபா சொல்றார், குழந்தைகளிடம் உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடம் பிள்ளைகள் தலைகள்ல வைக்கப்பட்ட நாள் இந்த நாள். அதனால் இந்த நாள் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்ய திலகம் அணிவிக்கப்பட்ட நாளாகும். அப்ப யாரெல்லாம் பொறுப்படுக்கினமோ அவைகளுக்கு தான் ராஜ்ய திலகம். ஏன்னா பொறுப்பெடுக்கிற ஆளுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். அதனால சில பேர் என்ன சொல்லுவீனா, என்ன ஒரு சேவைக்கு இந்த சேவையை நீங்க பொறுப்பெடுக்கிறீங்களான்னு கேட்டா, எனக்கு பொறுப்பு மட்டும் தராதீங்கோ, ஆனா மிச்சம் என்ன வேணுமென்றாலும் கேளுங்க, நான் எல்லா விதமான ஒத்துழைப்பும் செய்வேன், ஆனா பொறுப்பு மட்டும் தராதீங்க சொல்லுவீங்க. ஏன்னா பொறுப்பெடுக்கிற ஆளு வந்து நிறைய விஷயங்களுக்கு முகம் கொடுக்கணும். பொறுப்பெடுக்கிற ஆள் இப்ப நிறைய சகிச்சு கொள்ள வேண்டி வரும், நிறைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். என்ன ஏதாவது நடந்தாலும் உடனே யார்கிட்ட கேள்வி கேட்பினாம்? பொறுப்பா இருக்கிறாட்ட தானே கேள்வி கேட்க போயினாம். இப்ப எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேணும், எல்லா விதமான விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்கணும். இப்ப பொறுப்பா இருக்கிறாள் வந்து எல்லாமே சரியாத்தான் செய்யும் என்று சொல்லே இல்லாது. ஏன்னா எல்லாரும் மனுஷர் தானே. இப்ப பலவிதமான பிழைகள் வரும், எல்லாத்த சூழ்நிலைகளையும் சிந்திக்கக்கூடிய நிலையில இருக்க மாட்டோம், எல்லா விதமான எல்லாத்த சூழ்நிலையும் நினைக்க மாட்டோம், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் சில வழியில நினைக்க மாட்டோம். அப்ப நிறைய பிழை விடுவோம். நிறைய பிழை விட்டா உலகமங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியா இருக்குது இல்லத்தானே. அப்ப நிறைய திருப்பி நடக்கும். அது எல்லாத்தையும் அப்ப சேவையின் பயன் பெறுகிறவர்களையும் நான் கேட்க வேண்டி வரும், சேவை பொறுப்பை தந்தவர்கள்ட்டையும் நான் கேட்க வேண்டி வரும். ரெண்டும் இருந்தானே எனக்கு. அப்ப அதனாலதான்
பொறுப்பு கிரீடத்தை அணிந்த குழந்தைகளுக்கு ராஜ்ய திலகமும் அணிவிக்கப்படுகிறது என்று பாபா சொல்றார். தந்தை குழந்தைகளை கருவிகளாக ஆக்கிய தன்னலமற்ற உலக சேவை செய்வதை பார்த்து, தந்தை குழந்தைகள் கருவிகள் ஆக்கப்பட்டு தன்னலமில்லாத உலக சேவை செய்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இப்ப பாபா பிள்ளைகளுக்கு நீண்ட காலமா அறிவூட்டி அவைகளுக்கு பயிற்சிகள் கொடுத்து அவையில உறுதியாக்கி அவையில களத்துல விட்டு பிறகு அவையில் உலக சேவை பொறுப்படுத்து செய்யறத பாபா பாக்குறாரா. பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். பிள்ளைகள் இப்ப அடுத்ததா பொறுப்படுத்த நிக்கினான். செய்விப்பவர் பாப் தாதா செய்கின்ற ஒவ்வொரு குழந்தையின் ஒவ்வொரு அடியையும் பார்த்து மகிழ்கிறார். என்ன பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் என்ன உணர்வோட சேவை செய்யலாம். இப்ப தாதி பிரகாஷ்மணி எல்லாம் இவ்வளவு பெரிய பொறுப்படுத்தவர். நம்ம இந்த ஒவ்வொரு தாதிமாரும் இவ்வளவு பெரிய பெரிய பொறுப்பு, இவ்வளவு சவாலான சூழ்நிலைகள். இப்ப எல்லாரும் வடக்குல இருந்து தானே இந்தியா முழுக்க ஆரம்பத்துல பயணிச்சது. ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு சாப்பாடு, ஒவ்வொரு விதமான நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள். எல்லாருமே இந்தியாவை சேர்ந்த மக்களா இருந்தாலும் மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசம், எல்லாம் வித்தியாசம். அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில இவையில் போய் சேவையை முன்னெடுக்கிறேன்னு சொன்னா முதலாவது மொழி மிகப்பெரிய பிரச்சனை, பிறகு உணவு கலாச்சாரம், அப்படி நிறைய விஷயங்கள், மற்ற ஆக்களோட நடவடிக்கைகள், போக்குகள், பழக்க வழக்கங்கள். இப்போ ஒரு நாட்டிலே இன்னொரு நாட்டுக்கு போனாலே எவ்வளவு வித்தியாசமா இருக்குது ஆக்களோட மனநிலைகள் எல்லாமே. அங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் ஒவ்வொரு நாடு மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு சின்ன நாடுன்னா பரவாயில்ல, ஒரு பெரிய நாட்டுல ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அங்க அப்படித்தான் இருக்கு, வித்தியாசமா இந்தியாவுல. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையிலேயே இப்ப பிள்ளைகள் என்ன ஒரு உணர்வோட இருந்தா அவையிலால எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப வந்தோடனே பொறாள கண்டோனே உங்களோட சொந்த இடம் எது, நீங்க இந்த இடமா, இதான் நாட்கள் கேட்கிற கேள்வி. நீங்க எந்த இடம் அப்படிதான் கேட்பினா. ஒன்று இந்தியாவுல பேரை கேட்டோனையே அவையில எந்த மாநிலத்தை சேர்ந்த வேண்டும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடுவீங்க. பேரை வச்சு அது ஏதாவது பட்டேல் என்று முடியும், அல்லது ஏதாவது அப்படி ஒவ்வொன்றுல முடியும் தானே. அதை வச்சு இவையில் எந்த மாநிலம் என்று ஓரளவுக்கு கண்டுபிடிப்பின. அப்ப இவையில் இதுதான் வித்தியாசமான பார்வையில பார்த்தாலும் இவையில் அவையில் எப்படி பார்க்க வேணும். முன்னால சேவையை பெறுகிறதுக்கு நிற்கிற சமூகத்தை அவையில் என்ன மனதோட பார்க்கணும், என்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல இவையில் முழுக்க சரீர உணர்வு இல்லாமல், சரீர பந்தனங்கள எந்த ஒரு பிடிக்குள்ளையும் இல்லாமல் முற்றிலும் ஒரு சுதந்திரமான மனநிலையில் தான் இருந்து பார்க்கணும். அப்ப அவையில் ஒவ்வொரு அடியையும் பாபா என்ன சொன்னது, பாபா எப்படி சொல்லியிருக்கிறார், பாபா பார்வை எப்படி சொல்லியிருக்கிறார், மனோபாவம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார், வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார், எங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார், எங்களோட உறவுகள் நடத்த எப்படி இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்கிறார். பாபா என்ன சொல்லியிருக்கிறார். இப்படி போனா தானே அவையிலால மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். மற்றது இல்லாட்டி ஒரு ஆள் சொந்த பெரிய திறமசாலியா அப்படி இப்படி இருக்கணும். ஆனா அந்த திறமைகள் எல்லாமே முழுக்க சரீர உணர்வு தான், நான் கெட்டிக்காரன் என்ற உணர்வு தானே. அப்ப பிள்ளைகள் முழுக்க பாபா என்ன சொல்லி இருக்கிறார் என்ற அடியை வச்சு கொண்டு போறத பார்க்க பாபாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சேவையில் வெற்றிக்கான அடித்தளமே செய்பவரான தந்தை செய்கின்ற ஆத்மாவாகிய என் மூலமாக செய்வித்துக் கொண்டிருக்கிறார் என்ற குழந்தைகளின் உணர்வு. சேவையில வெற்றிக்கான ரகசியம் என்ன, செய்விக்கின்றவரான தந்தை செய்கின்ற ஆத்மாவாகிய என்னை பயன்படுத்தி என் மூலமாக தன்னுடைய சேவையை பாபா செய்விக்கிறார். இந்த உணர்வு அங்க இருந்ததுன்னா என்ன உணர்வு அங்க இருக்காது, என்ன உணர்வு இருக்காது, செய்விக்கின்ற தந்தை என்னம்மா
சரீர என்ன உணர்வு இருக்கா? சரீர உணர்வு தான். சரீர உணர்வுன்ற பல வடிவங்கள் இருக்கு. சரீர உணர்வுக்கு கோடிக்கணக்கான வடிவம் இருக்கு. அதுல நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் என்ற உணர்வு. ஆணவம், நான் ஈகோ, அங்க போனேன். அகங்காரம். ஓ, அப்ப பாபா சொல்ற சேவையில வெற்றி அடைகிறதுக்கான அடித்தளம். அதே நேரம் சேவையில பாபாண்ட தொடுகைகளை நான் சரியான முறையில புறவோணும். இப்ப இந்த மனதுல ஒரு எண்ணம் வந்தவொடனே எனக்கு பாபா இப்படி ஒரு எண்ணம் தந்தவர், ஆஹ் அந்த எண்ணத்தை எனக்கு நிறைவேற்றணும் என்று பாபா சொன்னவர் என்று ஒவ்வொருத்தரும் இல்ல சொல்ல வலிக்கிட்டுருவார். அதுக்காக இந்த மனதுல ஒரு எண்ணம் வந்தா நான் அதை என்ன செய்யணும்னா கருவிகளோட போய் சரியான கருவிகள் எனக்குன்னு பாபா நியமிச்ச கருவிகள்கிட்ட நான் போய் செக் பண்ணணும். இப்படி ஒரு எண்ணம் வந்தது சேவைக்கு, இப்படி செய்யலாமா என்று கேட்டா, இப்ப கருவிகள் வந்து மூன்றாவது ஆளா இருந்து கேட்கல, அவைகளுக்கு தெரியும். அவைகளுக்கு மனசுலயும் ஒரு அதான் நான் சரியான கருவிட்ட போய் கேட்கணும். ஒரு எண்ணம் வரும், ஒரு உணர்வு வரும், இதை இப்படி செய்யலாமா இல்லது இது இவங்கட சொந்த விருப்பமா அப்படின்னு வரும். அதுலயும் நான் அந்த பணிவு என்ற உணர்வு இருந்தா தான் அந்த தோட்டை நான் பாபாட்ட சரண்டர் பண்ணுவேன். அதுக்கு பிறகு நான் வேற எந்த விதமான சரீர உணர்வான எண்ணங்களையும் அதுக்குள்ள கலக்க மாட்டேன். எந்த சொந்த விருப்பங்கள் அல்லது எந்த சொந்த அபிப்பிராயங்கள் அல்லது நான் எனக்கு வார பதில வச்சு என்ன நினைக்கிறேன் என்றதுக்குள்ள நான் அதுக்குள்ள கலக்க மாட்டேன். இப்போ பாபா சொல்ற அந்த ஆத்ம உணர்வுல இருந்து நான் சேவையை செய்யறது தான் சேவையில வெற்றி பெறுகிறதுக்கான அடித்தளம். இந்த கருவி உணர்வு நிர்மான் ஸ்திதி, கருவி உணர்வு பணிவு மனப்பாங்கை இயல்பானதாக்கி விடுகின்றது. இந்த கருவி உணர்வு பணிவு என்ற மனப்பான்மையை இயல்பாக்கி விடுகிறது. இந்த பிராமண வாழ்க்கையில் அதிக தடைகளை உருவாக்குவது எது? பிராமண வாழ்க்கையில அதிக தடைகளை உருவாக்குவது எது? சரீர உணர்வுன்னு சொல்லக்கூடாது. இந்த சரீர உணர்வுன்னா ஒட்டுமொத்த பதில் அது. இப்ப எங்களுக்கு உடம்புல ஒவ்வொரு வருத்தங்கள் என்று சொன்னா, இப்ப ஜாயிண்ட் பெயின் என்ன சொன்னா அதுக்கு குறிப்பிட்ட ஏதோ ஒன்று காரணமா இருக்குமெல்லோ, மெயினா ஏதோ ஒன்று காரணமா இருக்கும். அப்படி ஏதோ ஒரு குறிப்பிட்ட சத்து குறைவா இருக்கும், ஏதோ ஒன்று. அப்படி அகங்காரம், ஆணவம், அகங்காரம், ஆணவம், ஸ்ரீமத்தை கடைபிடிக்கலாம் இருக்கு. வீணான எண்ணங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது ஆணவம். ஆணவம், அகங்காரம் நாங்க சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல இந்த நான் என்றது கொஞ்சம் தலை தூக்கிக்குள்ளதான் எனக்கு நிறைய முரண்பாடுகள், நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வரும். எனக்குள்ள நிறைய மனச்சஞ்சலங்கள் வரும். இந்த சங்கம யுகத்துல இந்த பந்தன் முக்தி வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ண மாட்டேன். அப்ப பாபா சொல்றார், இந்த பிராமண வாழ்க்கையில் அதிக தடைகளை உருவாக்குவது சரீர உணர்வு காரணமாக வருகின்ற நான் என்பதுதான். இப்ப சில நேரத்துல இப்ப நான் என்ன சொன்னாலும் அவையில அக்செப்ட் பண்ணினும் இல்லை. நான் என்னத்த ஐடியாவை முன் வச்சாலும் ஒரு நாளும் அதை லிசன் பண்ணினும் இல்லை. சங்கம யுகம் முடியும் வரைக்கும் லிசன் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல. ஏனெண்டா அது இந்த ஈகோ என்ற சப்ஜெக்டுக்கு வார ஒரு டெஸ்ட் பேப்பர் நான் எடுத்துக்கொள்ளணும். இந்த இடத்துல நான் என்ன ஸ்திதியை பயிற்சி செய்யணும்? நான் ஒரு ஐடியாவை முன் வைக்கிறேன், ரிஜெக்டட். அடுத்த ஈவெண்ட்ல இன்னொரு ஐடியாவை முன் வைக்கிறேன், ரிஜெக்டட். அடுத்ததுல இன்னொண்ட வைக்கிறேன், ரிஜெக்டட். இப்படி நான் ஒவ்வொரு ஐடியாவும் சொல்ல சொல்ல எப்ப நான் ஐடியாஸ் முன் வச்சாலும் ரிஜெக்டட் ரிஜெக்டட் தான் எனக்கு சீல் குத்துப்படுது. அப்ப நான் என்ன நினைக்கணும்? அப்ப நான் என்ன முயற்சி செய்யணும்? என்ன ஸ்திதியில நான் இருக்கணும்? அந்த இடத்துல என்ன ஸ்திதியில நான் இருந்தா எந்த உற்சாகம் மாறாது, எந்த சேவையில் இருக்கிற ஆர்வம் உற்சாகம் மாறாது.
ஆத்ம உணர்வோட இருக்கணும். பாபா ஒவ்வொரு ஸ்திதிகள் சொல்லுவாருல்ல எங்களுக்கு நினைவில் இருக்கும். ஒவ்வொரு நினைவு. என்னது நினைவு. அதான் இப்ப நினைவு, சரீர உணர்வு, ஆத்ம உணர்வு எல்லாம் ஹோல்சேல் ஆன்சர்ஸ். குறிப்பா பர்டிகுலரா பாபா பல பாயிண்ட்ஸ் சொல்லுவாருல்லோ, நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவாரு தானே அவ்வியக்த முறையில முரளிகள்ல. இல்ல என்ன ஸ்டேஜ்ல நான் இருக்கோம், என்ன ஸ்டேஜ்ல இருக்கணும், அல்லது என்ன பேலன்ஸ்ல நான் இருக்கணும். அந்த இடத்துல பணிவு. பாபா சொல்லுவார் மாஸ்டரும் குழந்தையுமா அதிபதியும் குழந்தையுமா இருக்கிறேன்னு சொல்லுவாரு. நினைவு இருக்கா? கேட்டிருக்கிறீங்களா? அப்படி குழந்தையும் அதிபதியுமா இருக்கணும். இப்ப நான் இந்த சஜஷனை முன்வைக்கல நான் அதிபதியா இருப்பேன். ஓ, ஆனா முடிவெடுக்க வேண்டிய டீமோ அல்லது முடிவெடுக்க வேண்டிய நபரோ அத ஆதரிக்கல என்று சொன்னா நான் அந்த இடத்துல குழந்தையாகிடும். அப்ப எனக்கு ஏன் ஒரே டெஸ்ட் பேப்பர் திருப்பி 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 வருது என்று சொன்னா நான் அதுல இன்னும் பாஸ் பண்ணேன். ஒவ்வொரு காலம் ரிஜெக்டட் ஆகிருக்கு, நான் பீஸ்ஃபுல் மைண்டோட அக்செப்ட் பண்ணேன். அடுத்த முறை ரிஜெக்டட், பீஸ்ஃபுல் மைண்டோட அக்செப்ட் பண்ணல. அடுத்த முறை ரிஜெக்டட், பீஸ்ஃபுல் மைண்டோட. இப்ப நான் பீஸ்ஃபுல்லா அதை அக்செப்ட் பண்றேனோ அப்ப எனக்கு ரிஜெக்டடா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். சொல்லுவேன் அதுக்கு பிறகு ரிஜெக்டட் ஆகி இருக்குது, அப்ப நான் இப்ப ஃபீல் பண்ண மாட்டேன். நான் ரிஜெக்ட் பண்ணப்படுறேன், அது ஃபீல் பண்றேன்னு சொன்னாலே அர்த்தம் அங்க அதுக்குள்ள நான் நிக்குது. நான் ஒன்று நாண்டு கொண்டு நிக்கிறேன்னு சொல்லுவீன, அப்படி நிக்குது. அப்ப பாபா சொல்ற தடைகளை இந்த பிராமண வாழ்க்கையில உருவாக்குற பிரதானமான விஷயம் நான் என்பதுதான். நாங்கள் முக்தி ஜீவன் முக்தியை அனுபவிக்க போகிறோம். இருந்தாலும் இப்போது இந்த சங்கம யுகத்தில் அனுபவிக்கின்ற ஆன்மீக அலௌகீகமான அங்க பௌதீகமாவே ஜீவன் முக்தி தான் இருக்கு எங்களுக்கு சத்திய யுகத்துல. ஆனா இப்ப சங்கம யுகத்துல ஆன்மீகமான அலௌகீகமான ஜீவன் முக்திக்கான சந்தோஷம் இன்னும் அதிகம் அலௌகீகமானது. ஏன்னா நான் இது உழைச்சு சாப்பிடுற மாதிரி, நான் முயற்சி செய்து நான் இந்த நிலையை உருவாக்கி திருப்தி காண்றேன். பாபாவுக்கு இந்த நிலையை நான் வெளிப்படுத்துறேன். பாபா என்ன பார்த்து சந்தோஷப்படுறார், இந்த குடும்பம் என்ற சுயமாற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரமாளியே ஆகிறேன் நான். ஆனா சத்திய யுகத்துல அது ஏதோ ரெடிமேடா வாங்கி போடுற மாதிரி. அப்ப நான் சமைச்சு சாப்பிடல, ரெடிமேடா வாங்கி சாப்பிடுற மாதிரி சத்திய யுகத்துல. அது ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா ரெடியா பிசிக்கலா இருக்கும். உலகமே அப்படித்தான். நான் அங்க ஜீவன் முக்திக்கு முயற்சி செய்யவே தேவையில்லை, எல்லாரும் ஜீவன் முக்தி தான். ஆனா சங்கம யுகத்துல எல்லா பிகேஸுமே ஜீவன் முக்தியா இருக்க மாட்டேன. அப்படி இருக்கிற இடத்துல அதாலதான் என் அம்மா தாதி பிரகாஷ் மணி இப்படி நாங்க ஒவ்வொருத்தரையும் ஏன் நாங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பாக்குறோம், ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணி அவன் பேருகளை நாங்க சொல்லுறோம். அவனா அவை தங்களோட சிறப்பியல்புகளையும் தங்களோட சக்திகளையும் தங்களோட முயற்சிகளையும் இந்த பிராமண குடும்பத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம். நாங்க அதை கண்கூட கண்டிருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம். அவனோட பேரை நாங்க சொல்லுறோம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும். அப்ப இது எனக்கு கிரெடிட் எல்லோ. ஆனா அதுல அவைகளுக்கு ஒரு ஈகோ இல்லையல்லோ. அந்த இடத்துல அவையில் தங்களுக்கு வார அந்த கிரெடிட் எல்லாத்தையும் என்னன்னு பாக்கினோம். திருப்பியும் அதே விஷயம்தான். செய்கிறவர் செய்விக்கிறார். ஒருத்தர் செய்கிறார் பாபா, அவர்தான் செய்கிறார், அவர்தான் செய்விக்கிறார். இது எந்த சொந்த கட்டித்தனம் இல்ல, இது எந்த சொந்த விவேகம் இல்ல. அவர் என்ன எப்படி எப்படி எல்லாம் இருக்க சொன்னாரோ, எப்படி எப்படி எல்லாம் நடக்க சொன்னாரோ நான் அப்படி நடந்து கொண்டு போறேன். எனக்கு ஒன்றுமே தெரியா உண்மையா. அவர் தான் என்ன கொண்டு எல்லாத்தையும் செய்விக்கிறார், அவர் தான் என் மூலமாகவும் செய்கிறார். இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப நான் என்னது இதுல ஒன்றுமே இல்லை. நீங்க என்னதான் புகழ் பாடினாலும் என்னதான் என்ற பேரை சொன்னாலும் அது எல்லாமே அவர் தான் செய்கிறார். எனக்கு இதுல சம்பந்தமே இல்லை. ஐயோ என்னையே விட்டுருங்க. எனக்கு இல்லாத ஒரு ட்ரோஃபிய, எனக்கு இல்லாத ஒரு கப்பை, ஒரு வெற்றி கேடயத்தை எனக்கு யாரும் தந்தா நான் அக்செப்ட் பண்ணுவேனா? ஐயோ இதுல நான் இல்லை, இது நானே செய்யல அப்படித்தானே சொல்லுவான். பேரை மாத்தி எனக்கு ஒரு வெற்றி கேடயத்தை தந்துட்டோம்டா இல்லைன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த வெற்றி கேடயம் அவருக்கு தான் சொந்தமானது, எனக்கு இல்லை.
ஒன்றையுமே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்ப இப்படி அவேண்ட முயற்சி தான், அது அவைகளுக்குரியது தான். ஆனா நான் எனது முயற்சி என்று நினைச்சாலே அப்புறம் அங்க அடுத்த கால் சறுக்கி விட்டுரும். இப்ப எல்லாம் பாபா பாபான்னு ஏறி வந்து எல்லாரும் என்ன பார்த்து நல்லா பேசினோன்னே எனக்கு ஒரு குட்டியா நான் எனது வந்துட்டுதண்டா அடுத்த கணம் விழுந்து போயிடுவோம். அதாலதான் இப்ப இந்த சங்கம யுகத்துல நான் அனுபவிக்கிற அந்த நான் எனதுக்கு கூட நான் பிடிபடையில. நான் இவ்வளவு சேவை செய்தேன், நான் இவ்வளவு ஆலோசனைகள் சொன்னேன், நான் இவ்வளவு முயற்சி செய்தேன். ஆனா இன்றைக்கு அது ஒன்றுமே இல்லாம போன மாதிரி இருக்குதே, அது ஒன்றுமே ஒரு அர்த்தம் இல்லாம போன மாதிரி இருக்குதே என்றா அது யார்ட்ட பிரச்சனை? அது யார்ட்ட பிரச்சனை? அப்படி நினைக்கிறது என்ற பிரச்சனை. நான் இவ்வளவு சேவையை செய்தேன், இவ்வளவு ஆலோசனை சொன்னேன், இவ்வளவு அதை செய்தேன், இவ்வளவு இதை செய்தேன், இதெல்லாம் அங்க ரெக்கார்ட்ல அது விழுந்திருக்கு. எதுவும் வீணா போகையில. ஆனா நான் வெளிப்படையான உலகாய ரிசல்ட்ஸ் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்து அல்ல கிரெடிட் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்து அது கிடைக்கலன்றோன்னு நான் என்ன ஃபீல் பண்றேன்? எல்லாம் வேஸ்டா போச்சு, ஒன்றிலும் பிரயோசனம் எவ்வளத்தை செய்தேன் என்னத்தை இப்ப ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி நானே அதை நினைக்கல வேணும். பிரம்ம பாபாவை பார்த்தீர்கள், கர்மம் செய்யும் போதும் கர்ம பந்தனத்திலிருந்து விலகியே இருந்தார். பிரம்ம பாபா செய்த சேவை இந்தளவு, ஆனா தாதி பிரகாஷ் மணி செய்த சேவை இந்தளவு. அதுக்கு பிறகு ஆனாலும் நம்பர் ஒன் யாரு? யாரு? பிரம்ம பாபா தானே. மம்மா சேவை செய்யக்கு இவ்வளவுதான் இருந்தது. ஆனா தாதி பிரகாஷ் மணி, தாதி ஜாங்கி சேவை செய்ய எவ்வளவு பிகேஸ், எவ்வளவு டிஃபரன்சஸ், எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு யக்யாண்ட வளர்ச்சி, இவ்வளத்தை சமாளிக்க வேண்டி இருந்துச்சு. பாபா ஒரு 300-400 பேரை தான் வச்சு சமாளிச்சது. ஆனா தாதி பிரகாஷ் மணி, தாதி ஜாங்கி குவான்டிட்டி பெருசு, ஆனா குவாலிட்டி மம்மா பாபாவும் தான் இன்றைக்கும் நம்பவன். அதுக்காக தாதி ஜாங்கி, தாதி பிரகாஷ் மணி குவாலிட்டி இல்லை என்று சொல்லல, நம்பர் வைஸ் என்று சொல்லுவார் தானே பாபா. அதால மம்மா பாபாவை விட யாருமே முந்தி கொண்டு போக இயலாது. அவை சுவடு இல்லாம அழிஞ்சு போச்சுன்னு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு வேற என்னவோதான் பெருசா எல்லாம் வெளியில தெரியுதுண்டா போல அந்த அத்திவாரம் ஒரு நாளும் மறைஞ்சு போகாது. இந்த அவைந்த சரண்டரும் அவையில் கொடுத்த கன்ட்ரிபியூஷன் கூட ஏன் என்று சொன்னா அவைகளுக்கு பார்த்து செய்ய ஒரு தரம் இருக்கல. அவையில் வந்த நேரம் அவைகளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அவைகளுக்கு முன்மாதிரிகள் ஒரு தரம் இல்லை. அந்த டைம்ல வந்தது. அப்ப அந்த சரண்டர் எவ்வளவு பெருசு, அந்த சர்வீஸ் எவ்வளவு பெருசு, அப்படித்தான் பாபா பார்ப்பார். இதெல்லாம் பிரம்ம பாபா இதெல்லாம் யோசிச்சு செய்தது இல்லை. அதான் பிரம்ம பாபாவை பார்த்தீர்கள், அவர் கர்மம் செய்யும் போதும் கர்ம பந்தனத்திலிருந்து விலகியே இருந்தார். எத்தனை ரிசல்ட்ஸ்களையும் அவர் போக மாட்டார், செய்து கொண்டே போவார். அவ்வளவுதான். இதுக்கு என்ன பலன் வருதுன்னு பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். இத ஆக்களை அப்ரிஷியேட் பண்ணினமா, இதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குதா, ஒன்றுமே பார்க்க மாட்டார். இப்படி பார்த்தாரா பாபா? உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுதா பார்த்தாரா? இல்லையே. அவரை ஒரு பெரிய சாது சன்னியாசிகள வரிசையில தூக்கி வைக்கினமா? இவ்வளவு துறவு அவர். ஆனா எந்த ஒரு சன்னியாசிகள் மகரிஷிகள் லிஸ்ட்ல பிரம்ம பாபா இருக்கிறாரா? இல்லையே. ரொம்ப மறைமுகமானவர். அன்றைக்கும் பாபா சக்கார் முறையில சொன்னார், புது புது ஆக்களை எனக்கு முன்னால கூட்டிக் கொண்டு வரக்கூடாது, வந்தா ஒன்றும் விளங்காத மூடர்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கணுமா, ஆக்களை போய் வெளியில உலகத்துல சந்திக்கிறது உங்களோட பொறுப்பு என்று பாபா எப்ப வந்து என்ன மறைமுகமா தான் வச்சிருந்தார். பிரம்மா பாபா ஆக்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அவையில ரெடி பண்ணி போட்டு பிறகு கூட்டிக் கொண்டு வாங்கோ என்னட்டேன்னு சொன்னார். அப்ப முன்னுக்கு ஃபோர் ஃப்ரண்ட்ல நிக்கிறது யாரு? பிள்ளைகள் தானே. அதுக்காண்டி அவை பாபாவோட ரொம்ப திறமையா ஏதோ செய்யணும்னு அர்த்தமா? இல்லத்தானே. இப்ப யாரால அப்படி யூ ஃபர்ஸ்ட் பின்னால நிக்கலுமெண்டா அவ்வளவுக்கு ஒரு மெச்சுவர்டான ஒரு சோலால தான் யூ ஃபர்ஸ்ட் மற்றவர்களுக்கு சான்ஸை கொடுத்துட்டு
மறைமுகமா பின்னால இருக்கேன். அவ்வளவுத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவ்வளவுத்துக்கு நாலேஜ்ஃபுல், அவ்வளவுத்துக்கு மெச்சுவர்டான ஒரு ஆத்மாவாலத்தான் அப்படி இருக்க ஏழு. இப்ப நாங்க நினைக்க கூடாது யாரெல்லாம் நல்ல கிளிட்டரிங்கா மினு மினுன்னு பல பலன்னு இருக்கணுமோ அவையில் எல்லாரும் முன்னுக்கு நிக்கணும், அவையில் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவைகளுக்கு நிறைய ஆதரவு கிடைக்குது, இப்படி எல்லாம் நாங்க யோசிக்க கூடாது. பிரம்மா பாபா எப்பவுமே தான் செய்யற செயல்கள்ல இருந்து விலகித்தானாம் இருப்பாரு. அந்த ரிசல்ட்ஸுக்குள்ள அவர் ஒரு நாளும் போக மாட்டார். அப்ப பாபா எப்படியான ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து கொண்டு இந்த முயற்சியை செய்தவர்ண்டா ஒரு பெரிய பிராமண குடும்பத்தின் பொறுப்பு பாபாட்ட இருந்தது. பெரிய பிராமண குடும்பத்தின் பொறுப்பு. அப்ப பாபாவோட சேர்ந்து ஷேர் பண்றதுக்கு யாரும் இருந்தவேலா? அவருக்கு சென்டவாசி அல்லது இன்னொரு கோஆர்டினேட்டர் இருந்துச்சு, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லத்தான். எல்லாரும் பாபாவை தான் பார்த்து கொண்டிருப்போம். அவர்ல தான் டிபெண்ட் பண்ணி எல்லாரும் இருந்தது. இந்த பெரிய பிராமண குடும்பத்தின் பொறுப்பு, தன்னுடைய வாழ்க்கையின் பொறுப்பு, அவர்கிட்ட லொக்கி குடும்பம் அவரோட இருந்துச்சு. பிறகு அதுகளும் கொண்டு எனக்கு இது சரி வராதுன்னு வெளிக்கிட்டு போச்சுது. அப்ப அதுக்கு அவர்கிட்ட லொக்கிக்ஸுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டி இருந்திருக்கும். கேட்டிருப்பினம் தானே, பிள்ளைகள் எல்லாம் இப்படி இப்படி போகுதுகள், நீங்க என்ன பெரிய துறவின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்க, கேட்டிருப்பினம் தானே பிரம்ம பாபாவை. எல்லாருக்கும் அவர் பதில் சொல்லல. அவன் இவ்வளவு நம்பிக்கையோட, இவ்வளவு பொறுமையோட, எவ்வளவு அமைதியா பாபா பதில் சொல்லி இருக்க வேணும் இல்லையா? இப்ப அவருக்கு தந்த வாழ்க்கைக்கான பொறுப்பு, பெரிய பிராமண குடும்பத்தின் பொறுப்பு, யோகி ஆகுவதற்கான பொறுப்பு, தான் யோகியா இருக்கணும், தேவதையிலிருந்து தேவராகுவதற்கான பொறுப்பு. இது எவ்வளவு பொறுப்புலையும் பாபா இருந்தாலும் கவலையற்ற ஒரு சக்கரவர்த்தியாகவே இருந்தார். ஒன்றை பற்றியும் பாபா worry பண்றது. அப்புறம் நாங்களே worry பண்ணணும். அது நாங்க பக்தியில தான் விளக்கையால போட வேண்டிய அரிசியை விளக்கையால போட்டுட்டோம்னா சரி, முடிஞ்சது கதை. வலப்பக்கத்தால சுத்தி கொண்டு வர்றதுக்கு இடப்பக்கத்தால சுத்தினா முடிஞ்சது கதை. 3 வெத்தில வைக்க வேண்டிய இடத்துல 2 வெத்திலையை வச்சுட்டோம்னா சரி, முடிஞ்சது கதை. இப்படி பக்தி மார்க்கத்துலதான் நாங்க இருந்தனாங்க. சங்கமயோகத்துல இதுகளையெல்லாம் தூக்கி பிடிச்சு பெருசா அலட்டி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. மிச்சம் எல்லாம் பாபா பார்த்து கொள்ளுவார், அவையவே பார்த்து கொள்ளுவீங்க. இப்ப பாபா எவ்வளவோ பொறுப்புல இருந்தாலும் கவலையற்ற சக்கரவர்த்தியாகவே இருந்தார். நிறைய பிள்ளைகள் வருவினா, நிறைய பிள்ளைகள் போவினா, பாபா இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரா? அப்படி இருப்பாரா? இப்ப அவர் எப்படி இருந்தாருன்னா தாமரை மலர் போல். ஆனா செய்யறதெல்லாம் அன்பா செய்வார். அன்பாகவும் விலகியும் இருந்தார் பாபா. இப்ப நாங்க விலகுறது எப்ப? அன்போடு விலகுவோமா? நாங்க விலகுறது எப்ப? கொஞ்சம் கோபம் வந்தா, கொஞ்சம் பிடிக்காட்டி, கொஞ்சம் அப்செட் ஆயிட்டோம்டா, கொஞ்சம் ஈகோ வந்துட்டுதுண்டா, பாபா தானே டிட்டாச்சா இருக்க சொன்னவர். அதான் நான் டிட்டாச் ஆகிட்டேன். அது டிட்டாச் ஆகின ஸ்டேஜ் சரியில்லை. உண்மையில அப்படி எவ்வளவு நெகட்டிவான இமோஷன்ஸ் எனக்குள்ள வந்தாலும் நான் மனதால தான் டிட்டாச் ஆகணுமே தவிர பிசிக்கலா அந்த டாஸ்க்ல இருந்து நான் விலகக்கூடாது. அப்படி நாங்க விலகினாலே நான் நிறைய பேர் இந்த மனதில் ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிவிடுவேன். இப்ப பாபா விலக சொன்னவர் தானே, நான் அதை ஒரு பிழையான ஒரு மீனிங்ல நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதைத்தான் ஜீவன் முக்தி ஸ்திதி என்று சொல்றது. எல்லாத்துக்கும் மத்தியில இருந்து கொண்டு அன்பாகவும் தாமரை மலர் போல விலகி இருக்கிறது. மற்றது கவலையற்ற சக்கரவர்த்தியா ஒன்றாலையும் நான் பண்ணப்படக்கூடாது. எதுவும் என்ன தொந்தரவு செய்யக்கூடாது. எனக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது, யாரோ என்ன கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சொல்லி பேசி போட்டினா, பேசிட்டு போயிட்டினா, நான் என்ன செய்யணும்? எங்கிருந்தாலும் வாழ்க அந்த ஆத்மாவு மனசார சொல்லும் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகும். இப்படி இருக்கேலுமா? எல்லா சந்தர்ப்பத்திலையும் இருக்கேலுமான்னு யோசிக்குவாங்க. என்னோட இங்க க்ளோஸான ஒரு கனெக்ஷன் யாரோடையாவது இருக்குது உறவுகளுக்குள்ள, அல்ல நான் எங்க என் உயிரை கொடுத்து என்ன அர்ப்பணிச்சு ஏதோ ஒன்று செய்தேன், அந்த இடத்துல
நெகட்டிவா இந்த மனசு தாக்குற மாதிரி ஒன்று நடக்க சிச்சுவேஷன் மனசை தாக்குற மாதிரி, ஆனா இங்க உள்ளுக்கு தாங்கப்படக்கூடாது. அதுக்காக மனசை கல்லாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மனசு சொட்டா தான் இருக்கணும். மனசு ஒன்றும் கல்லாகக்கூடாது, இரும்பாகக்கூடாது, உரைச்சு போகக்கூடாது, உணர்ச்சியோட தான் இருக்கணும். சொட்டா தான் இருக்கணும். இதயமா இருக்கணும். ஆனா ஞானத்தால அதை டீல் பண்ணணும். யோக சக்தி என்று சொல்றது அந்த நேரம் மனதுல இருக்க வேண்டிய பவர். அந்த பவரை பயன்படுத்தி நான் அதை டீல் பண்ணணும். இதனால் தான் பக்தியிலே தந்தை பிரம்மாவின் ஆசனத்தை தாமரை மலர் போல் காட்டியிருக்கிறார்கள். பிரம்மா விஷ்ணுவோட தொப்புள் கொடியிலேருந்து ஒரு தாமரை அதுல பிரம்மா இருக்கிற மாதிரி காட்டுகிறார். அது ஏனென்றா அவற்ற ஸ்டேஜ், அவர் இந்த ஸ்திதி. ஆகவே குழந்தைகளாகிய நீங்களும் சங்கம யுகத்தில் ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவிக்க வேண்டும். இது இந்த நேரத்தில் தான் முடியும். இந்த நேரத்தில் மாஸ்டர் ஜீவன் முக்தி அருள்பவராக இருக்க வேண்டும். இப்படி ஆகிறதுக்கான வழிமுறை என்னவென்றால், பாபா சும்மா எங்களுக்கு ஒன்றை செய் சொல்லி போட்டு போக மாட்டார். அந்த நிலையில நான் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள நான் என்னத்தை பிராக்டிஸ் பண்ணணும் என்று சொல்லி, இப்ப நல்லா மேடையில ஒரு ஆள் டான்ஸ் ஆடுதுன்னு சொன்னா, அவர் டான்ஸ் கிளாஸுக்கு போனோடனே அப்படி அவருக்கு டான்ஸை சொல்லி கொடுக்கல. முதல்ல தெய்யாத்தைன்னு காலை போட்டு தட்டுறதுதான். அரைமண்டியில அந்த அரைமண்டியில இருந்து கொண்டு காலை போட்டு தட்டுறதுக்கே அவளுக்கு நிறைய பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் செய்விக்கலாம். வளைஞ்சு இருந்து அந்த உடம்பு வளையணும். இதுகளெல்லாம் செய்து காலை போட்டு முதல் தட்டுன்னு தட்டி, பிறகு நீட்டி மடிச்சு, பிறகு குதிச்சு சுத்தி, இப்படி எல்லாம் ஒண்டா செய்து கடைசியில எல்லாத்தையும் கோர்த்து தான் ஒரு அழகான டான்ஸ் வரும். அந்த அழகான டான்ஸை நாங்க மேடையில பார்த்துட்டு நான் யோசிக்க கூடாது, இந்த பிள்ளை போனோடனே அந்த டீச்சர் இப்படித்தான் பழக்கி இருக்கிறாங்க. இல்ல, அது பேசிக்ல இருந்து தொடங்கி இருக்கு. சில வேளையில முதலாவது தியான பயிற்சி தான் செய்ய சொல்லுவீங்க. இந்த உடலை நீங்க உங்களோட கண்ட்ரோல்ல வச்சு தாளத்தை காதல வாங்கி அசைக்கணும். தாளத்துக்கு உடம்ப அசைக்கணும். அத ஆத்மாவுக்கு அந்த அந்த அது டான்ஸ் ஆடுற நேரத்துல அந்த கவனம் இங்கேயும் பிசைச்சா என்ன நடக்கும்? பாட்டு ஒரு பக்கம், தாளம் ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம் ஆடிக்கொண்டு இருக்கு. பிழைச்சு போயிடுமில்ல விஷயம். அப்ப முதலாவது அவளுக்கு ஆத்ம உணர்வு தான் பழக்குவீங்க. தியானம் பழக்கி, பிறகு காலை போட்டு தட்டுறத பழக்கி, இருக்கிறத பழக்கி, இப்படித்தானே போவினா. இப்படி பாபா எங்களுக்கு ஒரு விதத்தில் சொல்ல போனா டான்ஸ் தான் பழக்குறார். எப்படி டான்ஸ் பழக்குறார்? ஒரு ஸ்திதியில, அதாவது ஒரு பொசிஷன்ல நான் நிக்கணும் என்று சொன்னா உள்ளுக்குள்ள நான் என்ன பிராக்டிஸ் பண்ணணும். வெளியில பார்க்கத்தான் அந்த பொசிஷன் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள அதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணினது இன்னொன்றா இருக்கு. அப்ப என்னத்தை பிராக்டிஸ் பண்ண சொல்றார்? இந்த மாதிரி நான் ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவிக்க வேண்டும் என்றால் இது இந்த நேரத்துல தான் அது ஏழும். இவ்வாறு ஆகுவதற்கான வழிமுறை யாதென்றால், ஒரு நொடியில் சரீர உணர்விலிருந்து விடுபட வேண்டும். இந்த அப்பியாசம் மிகவும் முக்கியம். அதாவது ஒரு நொடியில சரீர உணர்வுல இருந்து விடுபடுறேன்னு சொன்னா, அதாவது மனதின் மீது பௌதிக புலன்கள் மேல் இருப்பது போன்ற முழுமையான கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இப்ப டான்ஸ்ல இப்படி கைய பிடிங்கோ டீச்சர் சொல்லி கொடுத்தா, டீச்சர் காட்டுற மாதிரி பிள்ளைகள் எல்லாம் கையை பிடிக்கணும். அல்லது கையை கட்டி கொண்டு இருக்கோம்னா கையை கட்டி கொண்டு இருக்கணும். கையை பாபா சொல்லுவேன். அப்ப இந்த பாபா அதையும் சொல்லுவேன், கையை தூக்குங்கோ, இந்த விஷயத்துக்கு கையை தூக்குங்கோ, அந்த விஷயத்துக்கு கையை தூக்கணும், சடார்னு கையை தூக்குறீங்க. இதே மாதிரி உங்களோட மனசுக்கு நான் சொல்றதையும் நீங்க செய்யணும். மனசை இப்ப புள்ளியா நிறுத்துங்க என்று சொன்னா, மனம் புள்ளிய மட்டும்தான் பார்க்கணும், வேறு எதையும் பார்க்க கூடாது. அப்ப இதுதான் அர்ஜுனன் கூட முதல் மாணவனா அந்த வில்வித்தை கற்பிக்கிற பாடசாலையில இருந்தது. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அந்த அந்த கிளியின கண்ணை பாருங்க, கண்மணிய பாருங்க சொல்ல பார்த்து டார்கெட் பண்ணுவினான், எய்ம் பண்ணுவினான். அப்பால அவங்க குரு கேட்பார், உங்களுக்கு மரம் தெரியுதா? ஓ. கொப்பு தெரியுதா? ஓ. அல்ல அந்த கிளி தெரியுதா? ஓ. அந்த கண் தெரியுதா? ஓ. இப்படி சொல்லி கொண்டு வருவீங்க. கண்மணி தெரியுதா? ஓ. சரி, வச்சுட்டு போ.
என்றுவேன். ஒவ்வொருத்தரா கூப்பிடு. கடைசியில அர்ஜுனன் வந்து நிக்க, உனக்கு மரம் தெரியுதா? இல்ல. கிளை தெரியுதா? இல்ல. அப்ப எல்லாரும் இப்படி இல்ல இல்லன்னு சொல்ல என்ன யோசிச்சிருப்பினா? நீ இவன் எங்க அடிக்க போறான்? மரமே தெரியல முதலாவது, கிளையே தெரியல, கிளியே தெரியல. இவர் எங்க இவர் அம்பைய போறார்? இப்படித்தானே யோசிச்சிருப்பினா? இப்ப சொல்ல கிளி தெரியுதா? இல்ல. கண் தெரியுதா? இல்ல. கண் மணி தெரியுதா? ஓ, அது மட்டும்தான் தெரியுது, ஒரு ஒன்றும் தெரியல. ஏனண்டா அவ்வளோத்துக்கு இலக்குல குறி, ஒரு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. இதெல்லாம் உண்மையா நடந்த கதையா? இப்படி ஒரு அர்ஜுனன் இருந்தவரா? அவருக்கு டீச்சருக்கு என்ன பேர்? அர்ஜுனன் டீச்சருக்கு என்ன பேர்? துரோணர். துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியர். அப்படி ஒரு துரோணாச்சாரியார் இருந்தவரா? இல்ல, கதையில இருந்தவர். எல்லாம் எங்கட ஞாபகார்த்தம். கதையில இருந்தவேலோ. அப்படி இப்ப ஒரு பாட்டி கதையே வர அப்படி ஒரு கதையே இல்ல, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஆனா நாங்க அந்த சம்பவத்தை அக்குவரும் ஆணிவரா படிச்சு வச்சிருக்கிறோம். அதை படிச்சு வச்சுக்கிறதால நாங்க எங்களை ரொம்ப பெரிய அறிவாளி என்று நினைச்சு கொள்றது. எனக்கு மகாபாரதம் தண்ணிப்பட்ட பாடம். இந்த யோசனை, ஒரு பொய் கதையை, ஒன்று நடக்காத ஒரு கதையை பாடமாக்கி வச்சுக்கொள்றோம். பெரிய அறிவாளியே நாங்க இல்லத்தானே? ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியின கதையை தெரிஞ்சு வச்சிருந்தாலாவது அது உண்மை சம்பவம். அப்ப இந்த அர்ஜுனன் என்று சொன்ன கதாபாத்திரம் யாரு? நாங்க தான். துரோணாச்சாரியார் யாரு? துரோணாச்சாரியார் யாரு? அப்பா. பாபா, சிவ் பாபா. சிவ் பாபா தான் எங்கட குரு. யாருக்காவது பிரம்ம பாபா குருவா? இல்லத்தானே? பிரம்ம பாபாவும் அர்ஜுனன் தான், நாங்களும் அர்ஜுனன் தான். இந்த பிரம்மா பாபாவுக்கு இலக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, வேற ஒன்றுமே தெரியல. சொந்த பந்தங்கள் தெரியல, சமூகம் தெரியல, உலகம் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்படி இப்ப எங்களுக்கு ஒன்றுமே தெரியக்கூடாது. பாபா சொல்லுற மகா வாக்கியம் மட்டும்தான் அதுக்குள்ள நிக்கணும், கேட்டுக்கொண்டிருக்கணும். வேற யார் கதைக்கிறதுன்னு காதுக்குள்ள கேட்கக்கூடாது. கதைச்சிட்டு போகைக்குள்ள கேட்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது தலைக்குள்ள எடுக்கக்கூடாது. எடுத்தா அது உள்ளுக்குள்ள திருப்பி திருப்பி எதிரொலிச்சு கொண்டிருக்கும், திருப்பி திருப்பி நினைச்சு பார்த்து கொண்டிருப்போம். அப்ப கைய கால இப்படி வையுங்கோ, அப்படி வையுங்கோ, எலும்புங்கோண்டா எலும்புறோம், இருங்கோ என்றா இருங்கோ. டபுள் ஃபாரினர்ஸ் எல்லாரும் எலும்புங்கோண்டா எலும்புறோம், இருங்கோ என்றா இருக்கிற, கையை தூக்குங்கோ தூக்குறோம். பாபா சொல்றார் அதே மாதிரி நான் உங்களோட மனசுக்கு சொல்ற கட்டளையும் அந்தந்த நேரம் மனசு உடனே சொல்றத மட்டும் செய்யும் என்று சொல்ற. இந்த பயிற்சி தான் என்ன நிலைக்கு கொண்டு வரும்? இந்த சங்கம யுகத்துல ஜீவன் முக்தி நிலைய என்ன அனுபவிக்க செய்யும். மனதை ஏகாகிருத்தா, அதாவது மனதை ஒருமுகப்படுத்துறது, ஒரு நிலைப்படுத்துறது. ரெண்டு நிலை நிறுத்தும்படி கூறினால் அது உடனே நின்று விட வேண்டும். சக்திசாலியான இந்த தினத்தில் சக்திசாலியான இந்த அப்பியாசத்தை செய்ய வேண்டும். சக்திசாலியான இந்த தினத்துல 18 ஜனவரியிலோ சக்திசாலியான இந்த அப்பியாசத்தை செய்ய வேண்டும். திடமான மன உறுதி இருந்தால்தான் வெற்றி நிச்சயம். இதுல நான் என்னன்றது வருதில்லைன்னா நான் அவ்வளோத்துக்கு தீவிரமா பிராக்டிஸ் பண்ணேன். ஒரு விஷயத்துல நான் புலமை அடையணும், தேர்ச்சி பெறணும், வெற்றி அடையணும் என்று சொன்னா நான் என்ன செய்ய வேணும்? தொடர் தேர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணணும் அந்த விஷயத்தை. எனக்கு அதுக்கு மனதுல உறுதி இருக்க வேணும், நான் தொடர்ந்து அதை செய்யறதுக்கு. எனக்கு நானே தலைவனாகி என்ன செய்யணும்? சக்திகளின் கடிவாளத்தினால் வெற்றி அடையுங்கள். சக்திகளை எனக்கு கடிவாளமா பயன்படுத்தணும். என்ன சக்தி? புலநடக்கும் சக்தி, பகுத்தறியும் சக்தி, முடிவெடுக்கும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, முற்றுப்புள்ளி வைக்கிற சக்தி,
இதுகளை கடிவாளமா பயன்படுத்தி மனதை இயக்குங்கள்னு சொல்றார் பாபா. நீங்கள் யோகி ஆகிவிட்டீர்கள், இனி பிரயோகியாகுங்கள். பிராக்டிக்கலா செய்கிறார்கள், பிரயோகப்படுத்துறது. அப்ளைடு மேத்ஸ், அப்ளைடு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இருக்கும் போல என்ன தெரியாது. அத மாதிரி இது அப்ளைடு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த சப்ஜெக்ட் பிரயோக ஆன்மீகம். படிச்சு புத்தியில வச்சு பட்டிமன்றம் நடத்துறதுக்கு இல்லை இந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் விளங்கி உள்வாங்கி தாரணை செய்யறதுக்கு, பிரயோகப்படுத்துறதுக்கு. அப்ப இது அப்ளைடு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நாங்க இங்க படிக்கிறோம். பிரயோக ஆன்மீகம். பாபா இன்றைக்கு சொல்றார், இன்றைக்கு இது 3 நிகழ்வுகளுக்கான நாள். இன்றைய நாள் அன்பான ஆன்மீக உரையாடல் செய்வதற்கான நாள், அன்பான முறைப்பாடுகள் கூறுவதற்கான நாள். பாபாவோட சும்மா ஒரு சிச்சட் மாதிரி கதைக்கிறது. இப்போ ஒரு அம்மா அப்பாவும் பிள்ளைகளை பற்றி கதைக்கினமா இருந்தா அவையில குறைநிறைகள், அவையில் என்னத்துல கவனையினமா இருக்கணும், என்ன விஷயத்துல அவை முயற்சி செய்ய வேணும், அவையில் என்ன விஷயத்துல நாங்க அக்கறை எடுக்கணும். பிள்ளைகளை பற்றி குறை கதைக்கினம்னு சொல்ல மாட்டோம். எல்லாம் பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக வேண்டி என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும், யார் யார் எப்படி எப்படி இருக்கணும் அம்மா அப்பா கதைப்பினமே. அந்த மாதிரி நான் என்ன பற்றி பாபாவோட கதைக்கிறது. அதுதான் அன்பான முறைப்பாடுகள். அடுத்தவர்களை பற்றி கதைக்கிறது இல்லை, நான் என்ன பற்றி பாபாவோட கதைக்கிறது. அன்பான முறைப்பாடுகள், என்ன பற்றின அக்கறையில கதைக்கிறது, என்ன நான் என்னென்ன விதத்துல கவனிக்கணும், இந்த மாதிரி கிடைக்கிறது. சமனாகுவதற்கான உற்சாகம் நிறைந்த நாள். இன்றைய நாள் பாபாவோட ஆன்மீக உரையாடல் செய்யும் நாள், அன்பான முறைப்பாடுகளுக்கான நாள். பாபாவும் எனக்கு அன்பான முறைப்பாடுகள் சொல்லுவார் என்ன பற்றி. அடுத்தது பாபாவுக்கு நான் சமனாகுவதற்கான உற்சாகம் நிறைந்த நாள். இப்ப குழந்தைகள செய்திகள் எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் இருந்து பந்தனங்கள்ல இருக்கிற தாய்மார்கள்ட்ட இருந்து எல்லாத்திருந்தும் அன்பும் நினைவுகளும் பாபாவை வந்தடைந்தது. இனி இந்த அன்புக்கு ஒரு பிரதி உபகாரமாக உங்கள் சுய மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்றார். இப்ப பாபாவுக்கு நிறைய கார்ட்ஸ், இமெயில்ஸ், கிஃப்டுகள், ரோசா பூக்கள், அதுகள் இதுகள் நிறைய வருதான் பாபாவுக்கு வந்துச்சா. இப்ப நீங்க என்னல இருக்கிற அன்புக்கு அடையாளமா உங்களை நீங்க மாற்றி காட்டுங்க என்று சொல்றார். உலக மேடையிலே உங்கள் சம்பூர்ண நிலையை வெளிப்படுத்துங்கள். ஒரு டீச்சருக்கு பெருமை, ஒரு ஸ்கூலுக்கு பெருமை, அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து எத்தனை பேர் நல்லா பாஸ் பண்ணி வெளியில வரீங்க, அந்த இதுதானே. அதானே அந்த பிள்ளைகளை எல்லாம் படம் எடுத்து டீச்சர்ஸை முறையெல்லாம் இருத்தி இப்ப எல்லாம் ஸ்கூல்ஸுக்கு முன்னால பெரிய போர்ட்ல போட்டு விடுவீங்க. அந்த பாடசாலைக்கு ஒரு விளம்பரம், இந்த பாடசாலையில இவ்வளவு மாணவர்கள் சித்தி அடைஞ்சிருக்கிறார். சில இடங்கள்ல டியூஷன் சென்டர்ஸுக்கு முன்னாலேயும் போடிங்க, இந்த டியூஷன்ல படிச்சு இவ்வளவு பேர் சித்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லி. அப்படி எங்கட யூனிவர்சிட்டிக்கு முன்னால இந்த யூனிவர்சிட்டியில படிச்சு எத்தனை பேர் தேவர்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும் படம் போடும். அப்பதான் வேற வேற ஆன்மீக சத்சங்கங்கள் என்ன ஆக்கள் இங்க வருகிறது, தேவர்களா இருக்கிறது. அப்படி நாங்க போட இயலாது. அதுக்காக உலகத்துல என்ன ஆக்கள் பார்க்க விரும்பினோம்னா பிராக்டிக்கலான எங்கள்ல நடக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், சுய மாற்றத்தை தான் பார்க்க விரும்பின. உலக மேடையிலே உங்களோட சம்பூர்ண நிலையை வெளிப்படுத்துங்கள் என்று பாபா சொல்றார். அன்னைக்கு பாபா சொன்னார் நிறைய தெய்வீக குணங்கள் கொண்டவர் சொல்லி தாரி ஜானகியை சொன்னார். அப்படி ஒவ்வொரு சிறப்பியல்புகளுக்கும் பாபா சில நேரம் ஒவ்வொரு மூத்தவர்களோட பேரை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் முரளிகள்ல. உங்கள் நிலை உலகத்தில் அமைதி சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்ப இந்த ஸ்திதி உலகத்துல அமைதி சந்தோஷத்தை ஏற்படுத்த வேணும். உலகத்தின் ஆத்மாக்கள் மிகவும் பயத்தில் இருளில் துடித்துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள், இருளில் தடுமாறுகிறார்கள். அவர்களுக்கு வெளிச்சத்துக்கான பாதையை காட்டும் ஆர்வம் இருக்குதா அவங்களுக்கு? முதலாவது அந்த எண்ணமே இருக்கா அவங்களுக்கு? உலகத்துல ஆத்மாக்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவைகளுக்கு நாங்க ஒரு விடிவு காலத்தை
கொண்டு வர வேணும் என்ற எண்ணம் இருக்கா, ஆர்வம் இருக்கா, கருணை இருக்கிறதா கேட்கிறேன். உங்களுக்கு அவையெல்லாம் பார்க்க பாவமா இல்லையா, அதுக்கு உதவி செய்யணும் போல இல்லையா உங்களுக்கு கேட்கிறேன். இப்போது பரந்த எல்லையற்ற பார்வையை பாருங்கள். ஒரு மாத காலத்துக்குள் எங்கு எப்போது வேண்டுமோ அங்கே மனதை நிலைநிறுத்தக்கூடிய கண்ட்ரோலிங் பவர். அப்ப பாபா வந்து ஒரு எக்ஸாம், ஒரு போட்டி ஒன்று வைக்கிறார். என்னன்னா, ஒரு மாத காலத்துக்குள் நாங்க கூட இப்ப நினைக்கலாம், ஒரு மாசத்துக்குள்ள எங்கே அதாவது எங்கு எப்போது எப்படி வேணுமோ அப்படி மனசை நிலைநிறுத்தக்கூடிய கண்ட்ரோலிங் பவர் மூலம் ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு செயல்பாட்டை பாபா சொல்றார். இதற்கு பாபா பரிசு தருவார். ஆகவே வேகத்தை துரிதப்படுத்துங்கள் சொல்லி சொல்றார். ஃபாஸ்டா இந்த அலுவலை பாபா சொல்ற இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். அதுக்கு பிறகு பாபா ஒரு சேவாதாரி குரூப்பை சந்திக்கிறார். அப்ப சொல்றார் 15 நாள் வந்து அவை சேவைக்காக நிக்கினான். இப்ப நாங்களும் மதுவன் போனா 15 நாள் இப்படி நிக்கிறது தானே. 15 நாள் சேவையில நீங்க 2 ஜென்மத்துக்கு சம்பாதித்து விட்டீர்கள் என்று சொல்றேன். இப்போ மதுபன்ல நாங்க அதுக்காண்டி மதுபன்ல போய் சேவை செய்தா தான் நாங்க சம்பாதிப்ப முடியல. நாங்க இருக்கிற இடத்துல யக்யாவுல நாங்க எவ்வளவு சேவை செய்யறோமோ, என்ன மனநிலையில நாங்க சேவை செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு மார்க்ஸ் விழும். டபுள் ஃபாரினர்ஸை சந்திக்க சொல்றார். டபுள் புருஷாரத்தி, நீங்கள் இரட்டை புருஷாரத்தி. அந்த புருஷாரத்தி என்ற வார்த்தை தான் நல்ல வார்த்தை. நாங்க முயற்சியாளர் சொல்லிக்கல, அது எங்களோட வேகத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி. புருஷாரத்தி என்றதுக்கு இன்னொரு அவ்வியக்த முறையில பாபா சொல்றார், புருஷண்டா ஆத்மா, அதாவது அந்த கதாநாயகன், மெயின் பர்சன். ரத்தி என்று சொல்லிக்கல, ரதத்தை செலுத்துகின்ற ரத்தி யாரு, இந்த உடம்புல இருக்கிற ஆத்மா, புருஷாரத்தி. அப்ப நான் அப்படி நினைக்கலையே, நான் வாரிசு குழந்தை, நான் ஆஸ்திக்குரியவன், இந்த பல விஷயங்களை அதோடு சேர்த்து நினைப்பேன். பாபா சொல்ற, உங்களுக்கு அருகில் வாழுகின்ற யாருக்குமே பாபாண்ட செய்தி போகாமல் இருக்கக்கூடாது. தந்தையை சந்தோஷப்படுத்துவதற்கு எப்பவுமே பாபா சொல்லுவார், ஒரு உண்மையான இதயத்துலதான் கடவுள் எப்பவும் உரைகின்றார், வாழ்கின்றார் என்று சொல்லுவார் பாபா. அது ஜாங்கியும் நெடுகளும் அந்த வசனத்தை சொல்லுவா. அது மதுபன்லையும் பெருசா அந்த படத்துல கீழே போட்டிருக்குது, உண்மையான இதயத்தில் தான் இறைவன் உறைவார், வாழுவார் என்று. அப்ப அதுக்கு பாபா டபுள் ஃபாரினர்ஸ கூட சொல்லுவார். டபுள் ஃபாரினர்ஸ் என்று சொன்னா பாரத்வாசிஸ பாபா அப்படி சொல்றீங்க. பாரத்வாசிஸுக்கு வேற சிறப்பியல்பு சொல்லுவார். நாங்களும் எல்லாரும் பாரத்வாசி கேட்டகரி தான். இப்ப நாங்க இந்தியாவை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து நிக்கிறோம்ன்றதுக்காண்டி நாங்களும் டபுள் ஃபாரினர்ஸ் என்று சொல்லிக் கொள்றோம். ஆனா பாபா இதுல டபுள் ஃபாரினர்ஸ் உண்மையா சொல்றது யார சொல்லுங்க பார்ப்போம். ஒயிட் பாடிஸ்ல இருக்கிற சோல்ஸ் தான். அவையில் தான் அப்படி ஒரு கல்ச்சர். எல்லாத்தையும் படக்குன்னு முகத்துக்கு கதைச்சு விட்டுருவீங்க, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடுவீங்க. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கலன்றது சொல்லிடுவீங்க. நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காட்டியும் என்ன செய்வோம், பயபக்தியோட இருப்போம், பேசாம சொல்ல மாட்டோம் எல்லாத்தையும். அவையில் அப்படி இல்லை, எல்லாத்தையும் வெளிப்படையா கதைச்சு விட்டுருவீங்க. பாபா சொல்லுவார், உங்களுடைய இதயம் வந்து நேர்மையான இதயம், தந்தையை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த ஒன்றே போதும் என்று சொல்றார். இது இரட்டை வெளிநாட்டவர்கள் என்ற சிறப்பியல்பு. அவை கள்ளங்கபடம் இல்லாமல், கள்ளமில்லாத உள்ளம், அங்கதான் இறைவன் இருப்பார். உண்மையான ஒரு உள்ளம் தான் இந்த பிராமண வாழ்க்கையின் பெருமை. எப்போதும் பரந்த இதயத்தோடு இருங்கள் என்று பாபா சொல்றார். இதுதான் 18/1/2005 பாபா எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். பிரதானமா இல்ல மெயினா பாபா இதுல சொன்னது ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவியுங்கள் சொல்ற. இப்ப இந்த சங்கம யுகத்துல நான் இந்த ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவிக்கிறது தான் அதிவிசேஷமானது என்று சொல்ற, சந்தோஷமானது, நிறைவானது. ஆத்மாவாகிய நான்
இந்த கர்மேந்திரியங்களின் அதிபதியாக மனம், புத்தி, சுபாவம் ஆகிய எனது சூட்சும புலன்களின் அதிபதியாக ஆத்மாவாகிய நான் இந்த ரதத்தின் ஒரு ரதியாக, ஓட்டுநராக, புருஷ் ஆத்மா நான் ஒரு புருஷார்த்தியாக இந்த உடலில் 2 புருவங்களுக்கு மத்தியில் நெற்றியில் அமர்ந்திருக்கிறேன். செய்பவரும் செய்விப்பவரும் என் பரமகுரு, பரம தந்தை, பரம ஆசிரியர் சிவனே ஆவார். ஒவ்வொரு அடியையும் அவரது நெறியாழ்கையின் கீழ் நான் எடுத்து வைக்கின்றேன். எனது ஒவ்வொரு செயலையும் அவரே செய்திருக்கின்றார். செயல்களின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கவலையற்ற சக்கரவர்த்தியாக ஒரு சுதந்திரமான பட்சியாக ஆத்மா நான் இருக்கின்றேன். தந்தை பிரம்மாவைப் போல் அவரது அர்ப்பணம், தியாகம், தன்னடக்கம், அகநோக்கு, இனிமையான சுபாவம், பொறுமை, சகிப்புத்தன்மை, இலக்கு நோக்கிய பயணம் போன்ற அனைத்து அம்சங்களையும் என்னுள் நான் நிறைத்துக் கொள்கிறேன். என்னை நான் தந்தை பிரம்மாவைப் போல் சுயமாற்றம் செய்கிறேன். இந்த உயர்ந்த சிந்தனைகளோடு ஆத்மாவாகிய நான் என் மனதை உறுதியாக்குகின்றேன். என் மனதை முழுமையாக தந்தையின் நெறியாழ்கையின் கீழ் செயல்படுத்துகின்றேன். பூரண திருப்தி, சந்தோஷத்தை அனுபவிக்கின்றேன். ஓம் சாந்தி.